நான் கட்டி கொடுக்குறன்ற பெருமை இல்லை, அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னா இல்லை. தர்மம் தோத்துடக்கூடாது. ஒரு வீடு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு போனேன். அவரை போய் பார்த்த உடனே நான் சொன்னேன், ஐயா நீ கவலையே படாதீங்க, உங்களுக்கு 10 லட்ச ரூபாயில் வீடு கட்டித்தரேன். இது யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், நான் சொந்த பணத்தை போட்டு கட்டி கொடுக்குறேன். அதுக்காகவே அவர் மொத்தமாக 10 லட்ச ரூபா கொடுத்து கட்டி கொடுத்துறேன். அவரை போய் அந்த இடத்துல பார்த்தபோது ஒரு அழ இருந்தது, எனக்குள்ள ஒரு மன வலி இருந்தது. இப்போ போய் அவர்கிட்ட அந்த கீ கொடுக்கும்போது அந்த 2 பல்லு வச்சுட்டு அவர் சிரிக்கிற அந்த சிரிப்பு. என் மூத்த பையன், எனக்கு பையன் இல்லை, அவருக்கு 3 பொண்ணுங்க, என் பையன் இல்லை, என் மூத்த பையன் வந்தாங்க. இதை விட நம்மளுக்கு லைஃப்பில் என்னது. தொடர்ந்து ஆன்லைனில் வந்து நிறையா கஷ்டப்படுறவங்களோட வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பாட்டியோட வீடியோ ஒன்று வந்தது, அதை நீங்கள் ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் வரும்போது அது எப்படி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு போய் கரெக்டாக ரீச் பண்ணி எப்படி அந்த உதவிகள் செய்யும்? நான் ஒன்றுமே பண்ணுறது இல்லை. அப்படி வருதா உடனே எனக்கு தான் பாஸ் பண்ணுறாங்க. அது மீடியா பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக யாராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரஸ்ட் பீப்புள் யாருன்னா இருந்தாலும் சரி, சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு பாருங்கள் சார்ன்னு அதை நான் வெரிஃபை பண்ண சொல்லுவேன். நான் உடனே போய் கண்மூடித்தனமாக வந்து இதை வந்து இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பண்ணுறதில்ல. நம்ம ட்ரஸ்ட் ஆளுங்களை அனுப்பி நிஜமாக கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு என்ன தேவை, இந்த மாதிரி நிறைய வந்த விஷயத்தில் பொய்யான விஷயங்கள் கூட இருக்குது. ஃபேஸ்புக்கில் இப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி போய் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. அங்கே பார்த்தா 50 லட்ச ரூபா கணக்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம போய் கண்ணு முன்னாடி பார்த்தா 1 லட்ச ரூபா தான் ஆகும். ஸோ இப்படியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எல்லோரும் செக் பண்ண சொல்லுவேன். செக் பண்ணி அது கரெக்டாக இருந்து மனசுக்கு இந்த உதவி அவங்களுக்கு இந்த டைமில் தேவைன்னா கண்டிப்பாக இறங்கி எங்கே போனாலும் ஏதாவது ஒரு உதவியை வந்து நீங்கள் பண்ணுறதா நாங்கள் கேட்குறோம். தொடர்ந்து இப்படி உதவிகள் செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு எந்த விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுது? நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டம்தான் நம்மளுக்கு. நம்ம வாழ்க்கை அடிப்படையில் நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்து இப்போ மேலே வந்திருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னால நிறைய கஷ்டங்களை பார்த்து தான் பேக்ரவுண்ட் இல்லை, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ இதெல்லாம் இருந்து கடவுள் நிறைய கஷ்டத்தை நம்மளுக்கு முன்னாடியே காமிச்சிட்டாரு. ஸோ மற்றவங்க வந்து அது அந்த ஹேண்டிகேப்பாக வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச் பசங்க வரும்போது எனக்கு நான் சின்ன வயசில் பட்ட கஷ்டம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் வயசானவங்கன்னும் போது அம்மா மேலே வைக்கிற கஷ்டம். அப்புறம் வீடெல்லாம் இந்தமாரி ஆகும்போது என் வீடு நான் ஓலக்கோட்டாவில் தான் இருந்திருக்கேன். ராயபுரத்தில் தேசிய நகரில் நாங்கள் ஓலக்கோட்டாவில் தான் இருந்தோம். பக்கத்து தெருவில் எங்காவது வீடு எரிஞ்சால் நாங்கள்லாம் வீட்டில் இருக்கிற சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே உட்காருவோம். அதே மாதிரி ஏதாவது புயல் அடிக்குதோ எதனாலும் எல்லார் வீடு மாதிரியும் எங்கள் வீடும் போவோம். அதோடைய வழி என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஓலக்குடிசில் இருக்கும்போது இந்த போஸ்டர்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து ஒட்டியிருக்கேன். மழையில் வீட்டில் சொட்டும் தண்ணி, அதில் போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்கோம். அந்த வீடு இல்லைன்னா என்ன வழின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது நம்ம வளர்ந்து வந்து பார்க்கும்போது இப்படி தானே நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னு கனெக்ட் ஆகுது ஈஸியாக. இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் வாழறதை விட வாழ வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.